சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் புதிய தகவல் கிடைத்திருக்கின்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்டது எப்படி என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைகிறார். ஸ்டெஃபி, பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கிடைத்திருக்கின்ற அந்த புதிய தகவல் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களை குண்டர் சட்டத்துல சிறையில் அடைத்ததை எதிர்த்து புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் இன்னைக்கு நீதிபதி MS சுப்பிரமணியன் ஜோதிராமன் அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் P. குமரேசன் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள்ள கொண்டு வரப்பட்டு கைமாற்றப்பட்டதாக தெரிவித்திருந்தார். இந்த விவகாரத்தில் பல்வேறு சதி செயல்கள் செய்யப்பட்டிருக்க அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுக்களின் விசாரணை ஜனவரி மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குகளையும் அந்த வழக்குகளுடன் சேர்த்து ஒத்திவைக்க வேண்டும் எனவும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கோரிக்கை வைத்திருந்தார். மோகன், மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த மனு ஒவ்வொரு முறை விசாரணைக்கு வரும்போதும் இதே காரணத்தை கூறி விசாரணையை தாமதப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுப்பியிருந்தாங்க. இதனையடுத்து அனைத்து மனுக்கள் மீதும் பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி முதல் வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டு பரிமாறப்பட்டது தொடர்பாக தனியாக விசாரணை நடத்த வேண்டும் என காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளனர். மோகன், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டெஃபி.